எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு உங்களுக்கு பொங்கல் குழம்பு வச்சு காமிப்பேன்னு சொன்னேன் இல்லையா, அது போல பொங்கல் குழம்பு எப்படி வைக்கணும்னு செய்து காமிக்க போறேன். இந்த பொங்கல் குழம்ப நான் 21 காய்கறிகள் வச்சு செஞ்சு காமிக்க போறேன். ஏன்னா இந்த பொங்கல் நேரத்துல தான் விவசாய குடும்பத்துல எல்லாம் நிறைய விளைச்சல் அதிகமாகும். அந்த நேரத்துல அறுவடை செய்து அந்த காய்கறிகளை கொண்டு வந்துட்டு இறைவனுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி கடனாக இத்தனை விளைச்சலை ஏற்படுத்திய அந்த சூரிய பகவானுக்கு, இந்திர பகவானுக்கு, அதாவது நமக்கு மழையும் தேவை இல்லையா, அதனால இந்திர பகவானுக்கு, குலதெய்வத்துக்கு, நம்ம பிள்ளையாருக்கு, எல்லாருக்குமே எல்லா தெய்வங்களுக்கும் நன்றி தெரிவிக்கிற மாதிரி சமைத்து முதல்ல சூரியனுக்கு படைப்பாங்க. நீங்க எல்லாம் நினைப்பீங்க பொங்கல் அன்னைக்கு மேடம் பொங்கல், அதாவது இனிப்பு பொங்கல் செய்வாங்க, வெண்பொங்கல் செய்வாங்க, அது கூட இந்த சாம்பார் பொருத்தமாக இருக்குமான்னு நினைப்பீங்க. அதாவது கிராமங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இனிப்பு பொங்கல், சக்கரை பொங்கல் செய்வாங்க. ஆனால் வெண்பொங்கல் செய்ய மாட்டாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக விளைஞ்ச நெல்லை கொண்டு விட்டு அவங்க சாதம் வடிப்பாங்க, சோறு வடிப்பாங்க. அந்த சோறு கூட தான் இந்த 21 காய்கறிகள் வச்சு குழம்பு செய்வாங்க இல்லையா, அதை இறைவனுக்கு படைப்பாங்க. அதை காலப்போக்கில் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சக்கரை பொங்கல் செஞ்சால் அப்புறம் இதுன்னு வெண்பொங்கலும் செய்யணுன்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஆனால் கிராமங்களில் அந்த மாதிரி கிடையாது. வெண்சோறுக்கு இந்த குழம்பு படைச்சு பகவானுக்கு அப்புறம் சக்கரை பொங்கல் வைப்பாங்க. சரி, இப்போ இந்த குழம்புக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்த்துடலாம். முதல்ல காய்கறிகளை பார்த்துடலாம். 21 காய்கறிகள் சொன்னேன் இல்லையா, அதை எவ்வளோ போடணும்னா எல்லாத்துலேயுமே சும்மா ஒவ்வொரு துண்டு 2 துண்டு போட்டால் போருங்க. இப்போ பெரிய குடும்பமாக இருந்தால் முழு காயுமே போட்டுக்கலாம். பாருங்க, முருங்கைக்காய், அடுத்தது தட்டைக்காய். இது எங்கள் வீட்டில் விளைஞ்சது, மொட்டை மாடி தோட்டத்தில். இது இந்த தட்டைக்காய் கிராமங்களில் சர்வசாதாரணமாக விளையும். இது ஒரு வகையான அவரைக்காயை சேர்ந்தது. இது உங்களுக்கு செடியில் காமிக்கிறேன் எப்படி காய்ச்சிருக்குன்னு. அடுத்தது காராமணி, அடுத்தது புடலங்காய், அடுத்தது நம்ம வீட்டில் விளைந்த சிகப்பு அவரைக்காய், நாட்டு அவரைக்காய், அடுத்தது பீன்ஸ், அடுத்தது வாழைக்காய், அடுத்தது சிகப்பு பூசணிக்காய், அடுத்தது வெள்ளை பூசணிக்காய், அடுத்தது சேனை கிழங்கு, அடுத்தது சக்கரவள்ளி கிழங்கு, அடுத்தது கேரட், அடுத்தது நாட்டு தக்காளி, அடுத்தது பிடிக்கருணை கிழங்கு. இது கட்டாயம் இது இருக்கணும். சேனை கிழங்கு, பிடிக்கருணை எல்லாம் கட்டாயம் இருக்கணும். அடுத்தது கத்திரிக்காய், அடுத்தது நூல்கோல், அடுத்தது உருளைக்கிழங்கு, அடுத்தது பீட்ரூட், அடுத்தது காலிஃப்ளவர், அடுத்தது கோவைக்காய், அடுத்தது வெண்டைக்காய், அடுத்தது பட்டர் பீன்ஸ். இந்த பட்டர் பீன்ஸ் இல்லைன்னா நீங்கள் வேற ஏதாவது காய்கறி சேர்த்துக்கலாம், ஏன்னா இது எல்லா இடத்துலையும் கிடைக்காது. இதில் முக்கியமாக இருக்க வேண்டியது இந்த சேனைக்கிழங்கு இருக்கணும், பிடிக்கருணை இருக்கணும், சக்கரவள்ளி கிழங்கு இருக்கணும், நாட்டு அவரைக்காய் இருக்கணும், முருங்கைக்காய், இந்த மாதிரி நாட்டு காய்கள்லாம் கட்டாயம் இருக்கணும். இப்படி மொத்தமாக 21 காய்கறிகள் எடுத்துக்கணும். இதை நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிக்கலாம். இப்போ நறுக்கி காமிக்கிறேன் பாருங்க. அதாவது எவ்வளவு தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரு 2 3 துண்டு போட்டால் போகிறோம். பாருங்க, நான் அந்த 21 காய்கறிகளையும் நறுக்கி வச்சிருக்கேன்ல, அது எல்லாம் சேர்த்து ஒரு பவுலே நிரம்பிடுச்சு. நான் எல்லா காய்கறிகளையும் 4 துண்டு தான் எடுத்தேன், இருந்தால் கூட பவுலெல்லாம் நிரம்பிடுச்சு. சரி, இப்போ இந்த காய்கறிகளை பார்த்தோம். இப்போ மசாலா பொருட்கள் என்னென்ன தேவைன்றது பார்த்துடலாம். துவரம்பருப்பு நான் கழுவி வச்சிருக்கேன், கறிவேப்பிலை கொஞ்சம், சிகப்பு மிளகாய் 10, முழு மல்லி 8 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1, மஞ்சள் தூள் சிறிது, துருவிய தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன், பச்சரிசி 2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 2 டீஸ்பூன், சோம்பு 4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு தாளிக்க 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 15. இப்போ பாருங்க, நான் இந்த குக்கர், பெரிய குக்கர் எடுத்துட்டேன். அதில் இந்த காய்கறிகள் எல்லாம் கழுவி வச்சிருந்தேன், அதை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த துவரம்பருப்பு கழுவி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் இதை சேர்த்துக்கலாம். அதில் போதுமான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது காய்கறி எல்லாம் முழுகணும், அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்க, தண்ணி சேர்த்தாச்சு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க. அதாவது உப்பு நம்ம சுவாமிக்கு படைக்கிற வரைக்கும் உப்பு சேர்க்கவே கூடாது. நம்ம சாப்பிடும்போது தான் உப்பு சேர்க்கணும். அதனால நான் இதில் உப்பு போடலைங்க. இப்போ மஞ்சத்தூள் போட்டுறேன்.
இப்போ இதை 2 விசிலில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா காய்கறியெல்லாம் குழஞ்சு போயிடும், அதனால் 2 விசில் போதும். அதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணலான்னா மற்ற பொருள்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, நான் காமிச்சேன் இல்லையா, அதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அடுப்பில் ஒரு மண் பாத்திரம் வச்சுட்டேன், அது சூடாயிடுச்சு. இப்போ ஒவ்வொன்றா நம்ம வறுத்து எடுக்கலாம். தனித்தனியாக தான் வறுக்கணும். நம்ம இப்போ வறுத்தெடுக்க வேண்டிய பொருள் எல்லாம் என்னென்னா காஞ்ச மிளகா, சீரகம், முழுமல்லி, சோம்பு, அப்புறம் பச்சரிசி, இது மட்டும்தான் வறுத்து எடுக்கணும். மற்றபடி உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கடுகு, வெங்காயம், அப்புறம் தேங்காயெல்லாம் அப்படியே வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் இதை தனித்தனியாக வறுத்து எடுத்துடலாம் செவக்க. இப்போ பாருங்கள், நான் சொன்ன பொருள்கள் எல்லாம் வறுத்துட்டேன். நல்லா ஆற விட்டுட்டு இது குறைன்னு மிக்சியில் அரைச்சிக்கலாம், ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். அதே போல் பாருங்கள், நம்ம 2 விசிலுக்கு இந்த காய்கறியும் பருப்பும் வைக்க வச்சுருந்தோம் இல்லையா, அது வெந்துருச்சு. 2 விசிலில் நான் இறக்கிட்டேன். இப்போ இது கலந்து பார்க்கலாம். பாருங்கள், சரியான பதத்தில் வெந்திருக்கு எல்லாமே, பருப்பு காய்கறி எல்லாம். பாருங்கள், இது ரவை போல் அரைச்சி வச்சுருக்கேன். அதில் என்ன பண்ணணுன்னா, இப்போ சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துக்கிட்டு வெறும் ஒரே ஒரு சுற்றி எடுக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப அரைக்கக்கூடாது. அம்மி இருந்துச்சுன்னா அம்மியில் தட்டி எடுத்துக்கலாம் நம்ம. இங்கே பாருங்கள், இப்போ சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சேன் இல்லையா, அது பாருங்கள், சட்டி சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் நம்ம இந்த உளுத்தம்பருப்பை தாளிக்க போட்டுடலாம். அடுத்தது கடுகு போட்டுக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அடுத்தது பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அடுத்தது வெந்த காய்கறிகளை சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம மிக்ஸி ஜாரில் வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம் மற்ற பொருளெல்லாம் அதை சேர்த்துக்கலாம். மசாலா பொருட்கள் இது கலந்து பார்க்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் முதவே சொன்ன மாதிரி உப்பு சேர்க்க வேண்டாம். இப்போ இது மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போது குழம்பு பாருங்கள், நல்லா பக்குவமாக வெந்துருச்சு. நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள், நல்லா மணமாக இருக்குது. இதில் நான் உப்பு சேர்க்கலை. இப்போது நான் அடுப்பை அணைச்சிட்றேன். இப்போ நம்ம சேர்க்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். தேங்காய் பூ இருக்கு இல்லையா, அதை சேர்த்துடலாம். அடுப்பை அணைச்சிட்டு தான் சேர்க்கணும். உங்களுக்கெல்லாம் இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த குழம்ப குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள். இப்போ குழம்பு பக்குவமாக தயார் பண்ணிட்டோம். இப்போ அடுப்பை விட்டு இறக்கிடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம சுவாமிக்கு படைக்கும்போது இந்த மாதிரி வெண்சோறு வச்சுக்கிட்டு இந்த காய்கறி எல்லாம் சேர்த்து படைக்கணும். இங்கே பாருங்கள், நான் வாழை இலை போட்டு அது மேலே வெண்சோறு, நம்ம வடித்த சோறை போட்டு அதில் இந்த குழம்பு, இப்போ பொங்கல் குழம்பு செஞ்சோம் இல்லையா, அதை ஊற்றி வச்சுருக்கேங்க. நம்ம இதை செஞ்சு எப்படி சுவாமிக்கு படைக்கணும்னா, இனிப்பு பொங்கல் எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் ஏற்கனவே விளக்கமாக நானும் என் கணவரும் சொல்லியிருக்கேன். ஒரு பானை எடுத்துக்கிட்டு இங்கே மஞ்சள் கட்டியிருக்கேன், இங்கே இஞ்சி கட்டியிருக்கேன். உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மண் அடுப்பு. இதை கொண்டு போய் நாங்கள் மொட்டை மாடியில் வச்சு செய்வோம். விறகெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு செய்வோம். அப்படி இல்லைன்னா இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரெடிமேடாகவே நிலக்கரி கிடைக்குது. அந்த நிலக்கரியை உள்ளே வச்சு கூட நம்ம சமைக்கலாம். நல்லா ஜோராக சமைச்சு முடியுங்க. இந்த மாதிரி 2 அடுப்பு வச்சுக்கோங்க. ஒன்று வந்து வெள்ளை சாதம் சமைச்சிருங்க, இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கவலையே படாதீங்க, நம்ம கேஸ் அடுப்பே போதுங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த கேஸ் அடுப்பில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல ஒரு புள்ளி வச்சா போதும். சின்னதாக ஒரு கோலம் போட்டுக்கோங்க.
அதுல பானை வச்சோ இல்ல குக்கர்லயோ நீங்க வந்து சமைச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நகரத்துல வந்து நிறைய பொருள்கள் கிடைக்கிறது இல்லை, பக்கத்துல எதுவும் இருக்கிறது இல்லை. அதனால சுலபமாக நம்ம வழிபடணும். சுலபமாக வழிபடுறதுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு. நம்ம வந்து இந்த குக்கர்லயோ இல்ல இது ஸ்டீல் பானையிலயோ அப்படி வச்சு சமைச்சுக்கலாம். நம்ம சமைச்சு முடிச்சிடறோம் இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா சமைச்ச சட்டியோடைய மொட்டை மாடி கொண்டு போகணும். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிள்ளையார், மஞ்சள் பிள்ளையார் ஒரு வாழை இலை பிடிச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து குலதெய்வம் செம்பு இருக்கு இல்லையா, நான் சொன்ன மாதிரி அதை எடுத்துகிட்டு போங்க. எல்லாமே புஷ்பத்தை பூவை வைக்கணும் நம்ம கட்டாயம். அங்கே ஒரு விளக்கு ஏற்றுங்க. அதாவது காமாட்சி விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல, குத்து விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல, விளக்கு ஏற்றணும். கற்பூரத்தை எடுத்துகிட்டு போங்க, ஊதுவத்தி எடுத்துகிட்டு போங்க, இன்னொன்று பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு போங்க. சுவாமிக்கு அங்கே சட்டியோடு வச்சு நைவேத்தியம் பண்ணணும். சூரிய பகவானுக்கும் இந்திர பகவானுக்கும் நம்ம வந்து நன்றி சொல்லணும் குறிப்பா. ஏன்னா சூரியன் வந்து ஒளிச்சேர்க்கை, நமக்கு வெளிச்சம் கொடுக்கறதும், இந்திர பகவான் மழை பெய்யலன்னா அதுவும் விளையாது இல்லையா. அதனால 2 பேருக்குமே நன்றி சொல்லணும். இன்னும் நமக்கு யார் யாருக்கு வாழ்க்கையில் நன்றி சொல்லணுமோ அவங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிச்சிருங்க. அப்புறம் பித்ருக்களை கட்டாயம் மறக்காதீங்க. பித்ருக்களையும் நம்ம நினைக்கணும். அங்க என்ன பண்ணணும்னா பித்ருக்களுக்காக இன்னொரு இலையில வந்து பொங்கலும் வெண்சோறும் குழம்போட வச்சுட்டு வந்துடணும். அது வந்து காக்கா சாப்பிட்டு போகும். அப்புறம் பானையை வீட்டுக்குள்ள கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு நம்ம பூஜை அறையில ஒரு இலை போட்டு அதுல நம்ம எப்படி மேல மொட்டை மாடியில படைச்சோமோ அதே மாதிரி வீட்லயும் படைச்சு அப்புறம் நம்ம சாப்பிடலாம். இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு பானையில எப்படி மஞ்சள் கட்டுறது இஞ்சி கட்டுறதுன்னு காமிக்கிறேன். பாருங்க, இதுல வந்து அடுப்புல மஞ்சள் குங்குமம் வச்சிருக்கேன், இங்க பானை வச்சிருக்கேன். இந்த மாதிரி இன்னொரு பானையில் தான் நான் நாளைக்கு பொங்க போறேன். இங்க பாருங்க மஞ்சள். இந்த மஞ்சள் வந்து இப்போ இப்படி கட்டிட்டு பொங்கின பின்னாடி வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்படியே ஒரு தொட்டியில் நீங்கள் வந்து மண்ணில் செருகி வச்சிங்கன்னா இது நல்லா வளர்ந்துடும். அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் வெளியவே வாங்க வேண்டாம், இது வீட்டிலேயே நம்ம உற்பத்தி செஞ்சுக்கலாம். இது இஞ்சி. இப்படி செஞ்சுட்டு இந்த பானையில் அரிசி, பயத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு வேணால் போடலாம், 2 டேபிள் ஸ்பூன் போல் போட்டு, அப்புறம் பாலும் தண்ணியும் கலந்து வச்சு கடைசியில் வெல்லத்தை ஊற்றணும். ஏலக்காய், முந்திரி பருப்பு, உலர்ந்த திராட்சை எல்லாம் போட்டு கடைசியில் பொங்கி வர நேரத்தில் பொங்கலோ பொங்கல்னு சொல்லிட்டு எல்லாரும் நல்லா சத்தம் போட்டு சொல்லுங்க. ஏன்னா நம்ம அப்படி சொல்றதுனால நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கும், இன்பம் பொங்கும், எல்லாமே தங்கும், செல்வமும் தங்கும். இங்கே பாருங்க, நான் வந்து அந்த வெண்சோறும் குழம்பும் ஊற்றி சாமிக்கு படைச்சிருக்கேன். அங்கே பிள்ளையார வச்சிருக்கேன், நம்ம குலதெய்வத்தை வச்சிருக்கேன். ரொம்ப சுவையாக இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. சரி, இன்னைக்கு பொங்கல் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துட்டோம் இல்லையா. நீங்கள்லாம் இந்த முறை வச்சு என்ஜாய் பண்ணுங்க. என் சார்பாக, என் கணவர் சார்பாக உங்கள் அனைவருக்குமே பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே சமயத்தில் இந்த பொங்கல் இருந்து நம்ம எல்லாருக்குமே நல்லது நடக்கும். அந்த உலகம் அமைதியாக இருக்கணும், விவசாயம் பெருகணும், வீட்டுக்குள்ள அமைதி கிடைக்கணும், எல்லாரும் ஒற்றுமையாக வாழணும்னு சொல்லிட்டு எல்லாருமே எல்லாருக்காகவும் வேண்டிக்கலாம். நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.